ஆர்வம் ஒன்றை துண்டு துண்டாக பிரித்து பார்க்கும்போதோ பகுப்பாய்வு செய்யும்போதோ தான் எழும் என்று சாமுவல் அலெக்சாண்டர் கூறியுள்ளார். சரி, இதில் பகுப்பாய்வு என்ற சொல்லின் பொருள் விளக்கத்தை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது சிக்கலின் பல்வேறு பரிமாணங்களையும் பல கோணங்களில் ஆய்வு செய்தல். ஒரு சிக்கலை எளிதாக புரிந்து கொள்ளும்படி அதனை சிறு சிறு கூறுகளாக பிரித்து ஆய்வை மேற்கொள்தலாகும். சொற்பொருள் விளக்கத்திற்கான வளத்தை பார்ப்போம். டிக்ஷனரி. சொற்புணர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். பகு என்றால் நுண்மையாக பிரித்தல், பிளவுபடுத்தல் என்கிறது சொல்லல் வல்லன் மின்னகராதி. பகு என்ற கட்டளை சொல் பூ என்ற எழுத்தோடு இணையும் போது வினைச்சொல்லிலிருந்து தொழிற்பெயராக மாறுகிறது. பகுப்பு என்றால் பிரிவு என்று நற்றமிழ் பேரகராதி கூறுகிறது. ஆய்வு என்றால் ஒரு புதிய தகவல் அல்லது புதிய புரிதல் ஒன்றை பெறும் நோக்கில் ஆழமாக கற்பதாகும் என கேம்பிரிட்ஜ் அகராதி கூறுகிறது. ஆக பகுப்பாய்வு என்றால் ஒன்றை நுண்மையாக பிரித்து வகைப்படுத்தி அதிலிருந்து புதிய படிப்பினைகளை கற்பதாகும். இதை செயல்படுத்துவது அதைவிட அவசியமானதாகும். அதாவது பகுப்பாய்வை பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தணும். சரி, இப்போது சொல்லின் சூழலை பார்ப்போம். அவர் அந்த பொருளின் மாதிரியை சேலத்தில் உள்ள உணவு பகுப்பாய்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த வாக்கியம் 2019 ஆண்டு dinasura.co.in என்ற இணையதளத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது. சரி, இப்போது சிந்திக்க வைக்க ஒரு சில வினாக்கள். இன்றைய உலகில் உள்ள சிக்கல்களை தீர்க்க பகுப்பாய்வகங்கள் எந்த அளவு அவசியம்? இன்றைய உலகில் வெற்றி பெற ஒருவன் தன் செயல்முறைகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டுமா? பல்வேறு துறையில் பகுப்பாய்வு இருப்பினும் அவற்றுக்கிடையான ஒற்றுமை வேற்றுமைகளை எதுவாக பார்க்கிறீர்கள்? இன்று பலரின் தனியுரிமை பாதிப்படைவதற்கு முக்கிய காரணம் பகுப்பாய்வாளர்களின் பணியே ஆகும். நன்றி.